வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நீங்க பண்ண காரியம் தேவையில்லாம உங்களுக்கு கெட்ட பேர்ல முடிஞ்சிருச்சு. உங்க அண்ணன் பையன் உறவே ஆகாதுன்னு உங்க சித்தப்ப முடிவு பண்ணிட்டாரு. டேய், பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் பாசமாவது பந்தமாவது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா சொல்றா? திலகா இளங்கோவை விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாலாம். பொண்டாட்டி போயிட்டாலேன்னு கவலைப்படுறதா, தங்கச்சி வாழா வெட்டியா வந்துட்டாலேன்னு வருத்தப்படுறதான்னு இளங்கோ துடியா துடிக்கிறான். துடிக்கட்டும்டா, அவன் ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நாம இன்னொரு பக்கம் திலகாவுக்கு ஆப்படிக்கிறேன். புரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு தம்பதி நிரந்தரமா பிரியும். திலகாவை விட்டு வந்து திலகா புருஷனை விட்டு வந்தவ இனிமே இளங்கோ கூட சேரவே கூடாது. நாம சேர விடக்கூடாது. கரெக்டா? இதுல என்னடா சந்தேகம்? ஒருத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்தது திலகா அவளுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டா அப்புறம் இந்த சந்தோஷம், இந்த சந்தானமான சந்தோஷமா சந்தானா, நான் ஒரு விஷயம் கேட்டா கோச்சிக்க மாட்டியா? செம்பிலே சொல்றா. அப்புறம் ஏட குணமா ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கவ, அப்புறம் நல்ல செருப்பு. திலகா உங்களுக்கு உறவு முறையில பார்த்தா அக்கா தங்கச்சி முறையாவது. அதனால நீ பாத்துக்கிறியாக்கா? ஏன்னா மணியா நீ ஏன் விட போறா? டேய், அப்படி பார்த்தா இந்த ஊருக்குள்ள எல்லாமே அக்கா தங்கச்சியா தானே இருக்கணும். அண்ணன்னு சொன்னா அப்பயே பார்த்துருவேன், மாமன்னு சொன்னா கூட ஒரு நாள் விட்டு பார்ப்பேன். என்னோட அடுத்து களை எடுப்பு யார் தெரியுமா? திருமதி திலகா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இடுப்பும் வலிக்குது, வயிறும் வலிக்குது, பசியும் எடுக்குது. இந்த தங்கம் எங்க போனான்னு தெரியல. தங்கம்மா, கண்ணு தங்கம் இல்ல தங்கம், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. வயிறு ஒரே பசி எடுக்குது. ஐயோ, நீ வீட்டு சாப்பாடே செய்யலையே, வேணா பால் இருக்கு குடிக்கிறியா? தங்கம், என்ன பால் கொடுக்குறியடியே? ஆமா, இங்க கொடுத்தா அந்த லேடியா செட்டு போடுறாங்க கேட்பாங்க. எனக்கு நீ உள்ள வந்து கொடுக்குறியா? ஏய் அறிவு கட்ட நாயே, நான் சொல்றது மாட்டுப்பால். உன் நினைப்பெல்லாம் எங்க போகுது? பிச்சு போடுவோம், பிச்சு. மாட்டு பால் கொடுக்கணும், நாய் பாலையே குடிச்சுக்குவேன். சரி தங்கம், என்ன அதெல்லாம் நான் வேணும்னா அப்புறம் குடிச்சிக்கிறேன். ஆமா, உன் முதுகுல பெருசா மச்சம் மச்சம் வேற எதுவும் கிடையாது இருந்துச்சு, அதை காட்டுங்க. ஏன் முதுகுல மச்சம் இருக்கிறது நீ எப்பயா பார்த்த? நீதான் அந்த பக்கம் துணி மாத்திரை அப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். தாமா கொண்டா பின்னாடி எது துணி மாத்திரை? அது மட்டும் பாத்தியா, வேற ஏதாவது பாத்தியா? நான் மரியாதையா கேட்டேன். முதுகுல இருக்கிற மச்சத்தை மட்டும், கீழ இருக்கிற மச்சத்தை, மேல இருக்கிற மச்சத்தை நீயே காட்டிட்டா பரவாயில்ல. உள்ள போய் காட்டுமா? நீங்களும் வரக்கூடாதாமா? அவன் மட்டும் பாப்பா, யாரு வரணும்? என்னையா தங்கம்? என்ன? ஐயோ தங்கம், நான் போயிடுவேன். அப்புறம் நீ எல்லாம் போவாத. அடே சாமி, இருக்கிற மாற்றத்தை மட்டும் தான் நான் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் எங்க மச்சு இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டேன். இருந்தாலும் அதை தொட்டு பார்க்கறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? சரி, அப்பா அம்மா விளையாடலாமா? கிட்டி புட்டு போயிருவேன். போய் அந்த பக்கம் அப்பா அம்மா விளையாட்டெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விளையாடலாம். வேணா ஓடி பிடிச்சு விளையாடலாமா? வேணா பிடிச்சி விளையாடலாமா? ஏற்றி போடுவேன். பிடிக்கிறதா வேணா ஓடி பிடிச்சு விளையாடலாமா வேண்டாமா? சொல்லி எக்கேஜ் சொல்லலாம். சொல்லியா? சரி சரி, நீ மல்லாக்கு படுத்துக்க, நான் மேல ஏறு அடிக்கிறேன். பார்த்து அந்திக்கிது உழுதுற போகுது மூதேவி. அதெல்லாம் உழுவ டைட்டா கட்டிட்டு இல்ல அந்த விளையாட்டுக்குலாம் நான் வரல. நீ வரியா? நான் போய் வேற யாரு கூட விளையாட்டுமா? வேற யாரு கூட வேண்டாமா? எவ்வளவு வச்சு விளையாட விட வாங்க, நம்ம 2 பேருமே விளையாடலாம். சரி, ஓடுற நீ துரத்துறியா? இல்ல நான் ஓடுறேன், நீ தோர்த்து நீ ஓடுனே. எதுக்கு தான் மொத்த தொலைல சரி ஓடி தொலை உண்டா? நீ ஓடுனா கீழே விழுந்துருவா, கை காலம் உடையும்னு சொல்லி இப்ப உள்ள போய் என்ன ஆச்சு? அடிபட்டுச்சு. எங்க அடிபட்டுச்சு? கையிலையா? நான் வேற எங்கேயோ அடிபட்டுச்சுன்னு சொல்லி வேற எங்கேயாவது நீ கூட வந்து கை வலிக்குதுன்ற என்ன கொண்டு வந்திருக்கிறேன். கையிலையா? ஆமா. கையிலையா? ஆமாயா. கையிலையா? அசிங்கமா தான் பேசிட போற. அப்படிதான் பேசுவேன். வேணா, இந்த அழகு மயில பேச மாட்டேன். நீ விடு. மூடி. மெதுவா வலிக்குது. வலிக்குதா? சரி, இதுக்கா இன்னொரு வைத்தியம் இருக்கு, அதை பண்ணட்டுமா? பண்ணோடனே வலி போயிருமா? கண்டிப்பா போயிரு. சரி, எப்படா பண்ணு? என்ன வைத்தியம்? கட்டிப்புடி. கட்டிப்புடி. சரி, கட்டிப்புடி. ஐயோ ஐயா. வலி போயிருச்சா? இல்ல, இன்னும் இருக்குது. வலி போயிருச்சா? போச்சு வலி போன மாதிரி இருக்கு. போதும். அப்புறம் கை எடுத்துட்டுமா? எடியா. சரி, எனக்குள்ள வேலை இருக்கு, நீ கிளம்பு. உள்ள வேற வேலை இருக்கு. அடுப்பு நல்லா ஏத்தாதா? எத்ததா நொத்ததா கிட்டதான்ட்டு போறியா இல்லையா? அண்ணி நீயா? நீ எதுக்கு நீங்க வந்த? உங்க அண்ணன் வந்து தினமும் தொல்லை பண்றாருன்னா இப்ப நீ வேற வந்துட்டியா? அண்ணி ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அண்ணதான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்கடா, நீங்களும் விட்டுட்டு வந்துடுறதா? வாங்கடி, நம்ம வீட்டுக்கு போலாம். அடடா, ஏண்டி பொண்டாட்டியோட தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்றாங்க. 2 பேரும் ஆக்கி திண்டு கிடங்க, நானே வேணான்ற. கோவத்துல அண்ணன் ஏதோ அப்படி பேசியிருப்பாரு. குடும்பம் இருந்தா இப்படி சண்டை சச்சரவு வர சகஜம் தானே. அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு வந்துடலாமா? அடடா, ஏண்டி நீ எனக்கு நாய் சொல்றியா? உன் யோகி தான் ஊரே சொல்லி கிடக்குது, வேற நீ எனக்கு நாய் சொல்ல வந்துட்ட. அடி, அது தப்பு நான் செஞ்சிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கு என்ன பத்தி என்ன விட பேசிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா வீட்டுக்கு வர மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத கேட்டி. ஏமா திலகா, அந்த பொண்ணுதான் இப்படி கெஞ்சி அழுவுது, நீ போன என்ன? அப்பா, நீங்க சும்மா இருக்கீங்களா? இவ்வளவு இல்லாம எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. இவ ஒருத்தி மட்டும் இல்லாம இருந்தா நானே எப்பொழுதும் சந்தோஷமா இருந்திருப்போம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. நான் வேணாம், கண்காணாத எங்கேயாச்சும் போயிடுறேன். நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். என்ன வெகு கரிசனம் ஏண்டி? இவ்வளவு தூரம் சொல்றேனே, உங்க குறைக்கல போடி வெளியே. கண்டிப்பா இருந்தாலும் பொண்ணுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாதம்மா, இது நல்லதுக்கு இல்ல. இங்க பாருங்கப்பா,
நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல சொல்லிருங்க, நான் தனி வீடு பாத்துக்கிறேன். ஏமா பெத்த அப்பங்கிட்ட பேசுற பேச்சா இது? நீ தெரிஞ்சே பாலுங்கலத்தை வேலை பார்க்கற. உன் பிரச்சனையும் விட்டுட்டு ஓடி வந்துட்ட. நகையும் காரும் போனா போய் தொலையுது. புருஷனை விடவா அது பெருசு உனக்கு? ஆமாப்பா, எனக்கு அதுதான் பெருசு. இனிமே அந்த ஆள் பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கடவுளே, என்னைக்குதான் இவளுக்கு நல்ல புத்தி கொடுப்பியோ தெரியலையே. ஏமா ஒரு மாதிரி திலகா ஏதாவது சொன்னாலா? சொல்லியிருப்பா. என்னையே என்ன போடுறா, உன்னை விடவா போறா? நான் இதுக்கு தான் சொன்னேன் நீ அங்கெல்லாம் போகாதன்னு. நீ ஏன் போன? அண்ணா விடுங்க, யாரும் பேசினது ஏன் அண்ணி தானே பேசிட்டு போறாங்க. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் ஒரு பக்கமோ அண்ணி ஒரு பக்கமோ உன்னை மாட்டி மறைக்கிறமே, எப்படி நான் இதை நீ தாங்கிக்கிறேன்? சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதா எனக்கு தெரியலண்ணா. நானே செவனேன்னு இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை தேவையாண்ணா. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்டா. எதுக்குடா அழுகுற? இப்பதான்டா நீ ரொம்ப தைரியமா தேவகி. என்ன மாமான்னு கூப்பிட ஒரு ஆள் வந்துருச்சுன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத பாருமா, இத திலகாவும் உன்னோட புருஷனும் கேட்டாங்கன்னு வை, சந்தோஷத்துல துள்ளி குடிச்சு ஓடி வந்துருவாங்கம்மா. எப்படின்னா எப்படி உடல போட்டு இதெல்லாம் முடியுது? துக்கத்தை எல்லாம் பழத்திலேயே மூடி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன்னால மட்டும் எப்படி நான் பேச முடியுது? முடியலையேம்மா. அத்தனை சொந்த பந்தம் இருந்தோம். நீ முழுகாம இருக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு ஒரு வாய் சக்கரை கூட போட ஆள் இல்லாம நிக்கிறதுப்பா. மாப்பிள்ளையும் உன்னை சுத்தமா மறந்துட்டாரேம்மா. அண்ணா, அவருக்கு ஏன் மேல பாசமோ அக்கறையோ எதுவும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நான் வந்து இத்தனை நாள்ல ஒரு தடவையாச்சும் அவர் என்ன பார்க்க வந்திருப்பாரு. அவர் தான் என்ன பார்க்கவே வரலையேண்ணா. அண்ணா, எனக்கு வேற யாருமே வேண்டாம். நீ மட்டும் என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. அதுவே போதும். இல்லம்மா, என்னதான் நான் உன்னை பார்த்து உன்னை வளர்த்தாலும் இந்த மாதிரி சமயத்துல நீ உன் புருஷன் கூட இருக்கிறது தான்மா நல்லது. தேவகி, உன் புருஷன் கூட இருக்கிற சந்தோஷத்தை வேற யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாதுமா. தேவகி, நான் என் மாப்பிள்ளையோட கையில கல்ல விழுந்தாவது அவரை நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா, நான் வெளியதான் போறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா நீ அங்க போய் அவமானப்படாம திரும்பி வந்தா எனக்கு அதுவே போதும்டா. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஜாக்கிரதை இரு, உடம்பா பாத்துக்கோ. எந்த வேலையும் செய்யாத. நான் போன உடனே வந்துடுறேன். இப்போ நம்ம குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். நீங்க வருவீங்கன்ற ஆசையில தான் என் உசுர கையில பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க. நம்ம குழந்தை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வந்துருங்க. நன்றா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டாங்க அத? என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா. நான் பண்ணின தப்புக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சித்தப்பா.
எனக்கு பொண்ணை விட்டா எனக்கு யார் சித்தப்பா இருக்கா? போதுண்டா உன் நடிப்பு. பாம்புக்கு பாலை வாக்குறது ஒண்ணு, நீயும் ஒண்ணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியாடா. நானே பண்ணனா? நான் வீட்டுக்குள்ள பண்ணதா நீயும் உன் பையனையும் தான் ஊருக்கு பூரா சொல்லி வச்சிருக்கீங்க. நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் போயிட்டுமா விட்டுருந்தா இது யாருக்கு தெரிய போகுது? டேய், உனக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான்டா நீ இப்படி எல்லாம் பேசுற. ஏப்பா அவட வள வளன்னு பேசிட்டு இருக்க? காலை கடிக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் செருப்பை கட்டிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதானே? எப்படி எப்படி எப்படி? டேய், ஏன்டா அடிக்கிற? போற வழியை பார்க்கலாம். என் சொத்தை பிரிச்சு கொடு போறேன். சொத்தா? என்ன ஊத்துறா? நான் லட்சமா சம்பாதிச்சு கொடுத்தேன். அதை வட்டி முதலுமா போட்டு கொடு, நான் போறேன். டேய், எத்தனை நாளா வீட்டுல உட்காந்துக்கிட்டால தின்ன இல்ல. எல்லாம் சரியா போச்சு, போயிட்டே இரு. சித்தப்பா, நான் ரொம்ப மோசமானவன். நீ என்ன சட்டம் பேச வச்ச அப்புறம் 2 பேத்துக்கு சங்குதிருவேன். விடுப்பா, அவன் வரட்ட கூச்சல் போட்டுட்டு போறான். குறைக்கிறானே, என்னைக்கப்பா கடிச்சது? மாப்பிள, உங்களை தான் பார்க்கணும். என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயம் மாப்பிள. தேவகிரி முழுகாம இருக்கா. அதையும் யாங்கிட்ட சொல்றேன். நீங்க தான் அவ புருஷன். புருஷன் நான் தான். ஆனா பிறக்க போற குழந்தைக்கு நான் அப்ப கிடையாது. மாப்பிள, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் மாப்பிள. இப்படி தகாத வார்த்தையை சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதீங்க மாப்பிள. எதையா தகாத உறவு? எவனுக்கோ உன் தங்கச்சி முந்தான விரிப்ப, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னை அப்பளாக்க பாக்குறியா? அது கனவுல நடக்காது. போதும் மாப்பிள, போதும். இந்த வார்த்தையை கேட்டா தேவகி உயிரையே விட்டுருவா மாப்பிள. பல பேர் பல விதமா பேசினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்கன்னு அவன் வாசலையே பார்த்துக்கிட்டு படுத்திருக்கா மாப்பிள. அவ ஆசைக்காக ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க மாப்பிள. ஆசையா 4 வார்த்தை பேசுங்க மாப்பிள. அதுலயே அவன் மனசு குளிர்ந்துரும் மாப்பிள. மாப்பிள, உங்க கால்ல வேணா நான் விதறேன். கர்ப்பமா இருக்கிற என் தங்கச்சியோட ஆசைய நிறைவேற்றுங்க மாப்பிள. விடியா, என்னதான் காலில் விழுந்தாலும் உன் தங்கச்சியை பார்க்க நான் வரமாட்டேன். மாப்பிள, அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள. ஐயா, நீங்களாவது கருணை கட்டுங்க ஐயா. இங்க பாரு இளங்கோ, நானும் சொல்ல போறதில்ல, அவனும் வர போறதில்ல. சும்மா இங்க ஏன் நின்று அழுதுகிட்டு இருக்க? போ போ. சொன்னா கேட்டாதப்பா. எனக்கு பதிலா விவகாரத்து நோட்டீஸ் உன் வீடு சேர்க்க வேணாம். அது கையெழுத்து போட வேணாம். உன் தங்கச்சிய ரெடியா இருக்கு சொல்ல. விவாகரத்து நோட்டீஸா? என்ன மாப்பிள, என் தலையில பாறாங்களையே தூக்கி போடுறீங்க. ஆமாயா, ஒழுக்கம் கெட்டவள எவையா சேர்ந்து வாழவா? இங்க பாரு, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கதவு வாசக்கதவு திறந்தா இருக்கு, நீ போய்கிட்டே இருக்கலாம்.
முடிவே பண்ணிட்டீங்களா? நான் எவ்வளவுதான் முக்கி முக்கி அழுதாலும் நீங்க மனசு மாற போறது இல்ல. பிறக்க போறத குழந்தையா அந்த பிஞ்சு முகத்தை பார்க்க அந்த குழந்தைக்கு கொடுப்பன இல்ல. இனி நடக்கிறது நடக்கணும். ஐயோ, உங்க 2 பேர்த்திட்டையும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தங்கம், அப்படி என்னடி தங்கம் முக்கியமான விஷயம்? முதல்ல என்கிட்ட சொல்ல, அவங்ககிட்ட சொல்லாத. அப்படியா? இல்லையா, நான் இந்த வைத்திய தொழில் சேவையை விட்டுலான்னு இருக்கேன். கூட்டமே வரமாட்டேங்குதா, அதனால போர் அடிக்குது. இருக்கிற வரைக்கும் போதும், ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்பாடு, இந்த ஊர்ல எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. ஏன் உங்ககிட்ட ஊசி போட்டா எல்லாம் அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. தங்கம், என்ன இங்க வா. ஆமா, திடீர்னு எதுக்கு இந்த முடிவு எடுத்த? ஆமாயா, நானும் காலகட்டம் கல்யாணம் பண்ண வேண்டாமா? அதுக்குதான். இங்க வா. நீ வா, நான் வர மாட்டேன். எத்தனை வாட்டி நானே வருவேன். பொழுதுக்கு நானே எடுத்துக்கிட்டு இருக்கட்டுமா? ஏன் இழுக்கிறதுனால என்ன தப்பு? உனக்கு இழுக்கவே தெரியாது பாவம். எனக்கு இழுக்கெல்லாம் தெரியாது. கையை தான் பிடிப்பேன். அதான் நானும் சொல்றேன். கையை பிடிச்சாவே இழுத்து மாதிரி இருக்கு. சரி, இப்போ உனக்கு பிடிச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க. அப்படிலாம் அவன் இருக்கிறான், ஆட்டோ டிரைவர், அவனை கல்யாணம் பண்ணிக்க. நாகராஜ் யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. உங்க 2 பேத்தையும் பிடிச்சிருக்குது. எப்படி 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இருந்தாலும் அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? இல்லையா, எனக்காக நீங்க வந்து என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்களா, பிரியமா இருக்கீங்களா? தான் அன்னைக்கு வேணுன்றதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தானா, அதனால 2 பேத்தையும் பிடிச்சிருக்குதா. ஆனா நீங்க அடிக்கடி சண்டை போறீங்க, என்னை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மனசு தோட்டத்துக்கே இருக்கு சுவாமி. என்ன சுவாமியா? இல்ல, உனக்கு மனசு ரொம்ப பெருசு. நாங்க 2 பேரும் சண்டை பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை சொன்னேன். சரியா, வேணும் இப்படி பண்ணலாமா? வேணா சீட்டு குளிக்கு போட்டுடலாமா? ஐயோ ஆமா குஞ்சே, நீ சொல்றது கரெக்டே. சீட்டு குளிக்கு போடு. சரி. இந்தா குளிக்கு போடு. இதுக்கு கூட இந்த ஆட்டம் போடணுமா? சீட்டு தானே போட்டு சொல்றேன். பொடியா ஓடலாம். நான் எடுத்துக்கிறேன். அது எப்படி? 4 மணிக்கு போட்டா அவன் தான் எடுக்கணும். மாவாயே என் பேரே வரணும். எவ்வளோ சேலம் போய் இந்த முடிக்கே போய் ஆனா பாவே மாமா, உன் வலைக்கு தான் வேலை வந்திருக்க. ஏன் பார்த்துக்க. வந்துருக்குதாமா, நீ போய் மாலை எடுத்துட்டு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருந்து நீ நானும் பொருத்தப்படாட்டி. என் பாம்புக்கு வேலை வந்துடுச்சு, என் பாம்புக்கு வேலை வந்துடுச்சு. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேர்த்துக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். இங்க ஆளக்கால ஓடிட்டாள, அட பாவி. சரி, மாலை எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? மாலை எடுத்து வாடா, அங்க இருந்து போய் நின்னுக்கிட்டா. மாலை இல்லையா? சரிவா, நம்மளே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆடா கண்ணா, கண்ணும் கண்ணும் பேசுறப்போ பாஷை இல்ல. தண்ணி கருத்திடுச்சு, தவள சத்தம் கெட்டுருச்சு, ஊரோ ரங்கிடுச்சு, நான் ஒதுங்க இடம் கிடைச்சு. தண்ணி கருத்திடுச்சு, தவள சத்தம் கெட்டுருச்சு,
தனியா கிளம்பிட்ட ஜாலியா? ஏ கூட வர போறியா? உனக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. பரவாயில்லையே, என் மேல உனக்கு ரொம்ப தான் அக்கறை. புருஷன் கூட வாழ்ந்த உடம்பு தனியா போல இருப்ப, கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா. கண்ணு, நீ கட்டி இருக்கிற சேலை பழசுதான், ஆனா எனக்கு புதுசு மாதிரியே தெரியுது. அப்படியா? அப்போ நான் போட்டிருக்கிற செருப்பு கூட பழசுதான், உன் கண்ணுக்கு புதுசு மாதிரி தெரியுமே. என்ன கண்ணா வார்த்தை ரூட்டு மாறுது? ஏய், ரூட்டு இல்லடா, எல்லாமே மாறும். பாரு, நீ கூப்பிட்டானே பல்ல அடிச்சுட்டு வர ஜாதி நான் கிடையாது. மரியாதை இங்க இருந்து ஓடிடு, இல்ல கால் இருக்கிறத கையில் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஏய், நீ என்னை அடி கேவலமா பேசுற. என்னை எடுத்திருந்து பேசினா என்ன கதி அவன் தெரியுமாடி உனக்கு? ஏய், இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வாளாட்டின ஒட்ட நறுக்கிறவன் ஜாக்கிரதை. டேய், என்னடி ஊருக்குள்ள நீதான் பெரிய ஒத்தமை மாதிரி பேசிக்கிட்டு போற? டேய், பொம்பளை தனியா இருந்தா ரோட்ல போற வரவள கூப்பிடத்தாண்டி செய்வான். இப்படியே இழுத்து போத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருப்பா? பாக்குறேன், நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க நான் பாக்குறேன். தேவகி, என்னம்மா அது? ஏன் நீ போய் கூட்டிட்டு இருக்க? இந்த வேலையில நான் உன்னை பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, இந்த குடும்பம் ஏன் நான் கூட்ட மாட்டேனா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த வேலையில செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லைண்ணா. இங்க வாமா, முத நீ உட்கார். வேலைக்கு சாப்பிட்டா தானே குழந்தை நல்லா இருக்கும். ஏன்னா பொம்பளை மாதிரி எல்லா வேலையும் நீயே பாக்குற, என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற. உனக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இல்லையா? ஏன்னா செலவுக்கு மேல செலவு. வாராடா, என்ன டாக்டர் கூட்டிட்டு போற, மருந்து மாத்திரை செக்கப் தொட்டதுக்கெல்லாம் செலவு. நீ முன்ன மாதிரி வேலைக்கும் போறதில்ல. நீ 5க்கும் 10க்கும் அல்லாடுறது என் கட்கூட நல்லா தெரியுதுண்ணா. நான் யாருக்காகடா கஷ்டப்படுறேன்? எல்லாம் உனக்காக தான்டா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீங்க உட்காரு மகன், வா. என்ன இளங்கோ, என்ன ஆளை பார்க்கறதா குதிரை கொம்பா இருக்குது? ஐயா, நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. வராம என்ன பண்றது? பணத்தை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு மயிலா போச்சு இருந்துட்டா கொடுத்தவன் நான் தான் அலையணும். அண்ணா, என்னடா பிரச்சனை? அட நீயே சொல்லுவா. உன் கல்யாணத்தப்ப உங்க அண்ணன் 15,000 ரூபாய் பணம் வாங்கினா. ஒரு 2-3 மாசம் வட்டி கொடுத்தவன் சரி, அசலு கெடுதல போட்ட கலாட்டம் அப்படியே இருக்குது. நீ கூட புள்ள பத்தி பேர் வைக்க போற, பணம் என்ன வந்த மாதிரி இல்ல. யாருப்பா கொடுக்குறது இதெல்லாம்? ஐயா, நான் என்னங்க ஐயா பண்ணிட்டோம்? செலவு மேல செலவு வந்துட்டே இருக்குதுங்க ஐயா. என்னால சமாளிக்கவே முடியலங்க ஐயா. ஏப்பா, ஊர்ல யாருக்குதான்ப்பா செலவு இல்ல? நான் ஒன்றும் சும்மா கொடுக்கல. இந்த வீட்டை என் பேர்ல பவர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஞாபகம் இருக்குல்ல ஐயா? பார், இதுதான் அதுக்கான பவர் பட்டா. ஞாபகம் இல்லாம போகுங்களா ஐயா? என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். தெரியாதனமா இந்த வரதட்சணை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேங்க ஐயா. அதுக்கு யார் என்னப்பா பண்றது? ஏதோ அப்ப கார் ஈடு வச்சிருந்த, சரி கட்டிடுன்னு ஒரு நம்பிக்கையா கொடுத்தேன். இப்ப கார் விட்டு விட்டு உள்ளது போச்சா நொல்ல கணன்னு ஓட்டாடியா இருக்கிற. எந்த நம்பிக்கையில நான் விட்டுட்டு போறது? ஐயா, நான் எப்படியாச்சும் உங்க கடனை நான் சீக்கிரமா கட்டிடுறேங்க ஐயா.
கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க ஐயா. அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இங்க பாரு எனக்கோ, இப்ப சொல்றதா இன்னும் ஒரு வாரம் பார்ப்பேன். அதுக்குள்ள படம் வரல, இந்த வீட்டை என் பேர்ல கரை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் சட்டி பானை தூக்கிட்டு தெருவுக்கு போக வேண்டியதான். சொல்லிட்டேன், அப்புறம் வா இஷ்டம். ஏன்னா நமக்குன்னு இருக்கிறது இது ஒரே வீடுதான். அதுவும் நம்மளை விட்டு போகுது இல்லைன்னா அப்படின்னா நாம 2 பேரும் தெருவுக்கு வர்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. போனா போயிட்டு போதும், நீ அழாதடா. வயத்து புள்ளத்தாச்சுமான்னு இப்படி எல்லாம் அழக்கூடாதுமா. கடவுளே, ஒரு வாய் சோத்த கூட உருப்படியா திங்க முடியாம திங்கிற சொத்துல இருந்தால மண்ணை வாரி போட்டு போறாரு. அம்மா, நான் தெருவில் நினைக்கிறத பத்தி கூட கவலை இல்லம்மா. வயிற்று பிள்ளையோட உன்னை நான் தெருவில் நிறுத்திடணும் தான்மா எனக்கு பயமா. அண்ணா, இந்த வீட்டுல அம்மா அப்பா இப்படி எல்லாம் ஆனந்தமா சந்தோஷமா இருந்தோம். நம்ம அப்பா அம்மா ஞாபகமா இருக்கிறது இது ஒரு வீடு தானேடா. இதுவும் நம்மளை விட்டு போகுதா அண்ணா? இதை எப்படி நான் மேய்க்க போறேன்? எப்படி நான் மேய்க்க போறேன்? இந்த வீட்டை நான் எப்படி மேய்க்க போறேன்னு தெரியல. அவரு சொன்ன மாதிரி வீட்டை காலி பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா வயது புள்ள தாச்சியா உன்னை கூட்டிட்டு நான் எங்கம்மா போவேன்? சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடுறேன். ஆராரிரோ சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. போனாளே பிரிவாலை நானும் வாட வழி காட்டி போனாளே. விலகத்தான் நினைக்கிறேன் விலங்குதான் போட்டியே, கலங்கித்தான் தவிக்கிறேன் கேள்விதான் கேட்டியே. துன்பம் என்னென்ன வந்தா என்ன, சோகம் என் வீட்டு சூழ்ந்தா என்ன, உன்னோட ஆசைய நிறைவேற்றி
காட்டுவேன். எதிர்பார்த்த எல்லா கதையும் கனவாகக் கூடாது. உன்னை தேடிப் போகும் போது வழி மாறக் கூடாது. புயலிலும் மழையிலும் பொழியுது தாங்குமா. இருட்டில் தவிக்கிறேன் விடிவதால் தோணுமா. காத்தோடு பாடுற என் பாட்டு கேட்குதா. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடவா. ஆராரிராரிரோ, ஆராரிராரிரோ, ஆராரிராரிரோ. நீ எதுக்கு இங்க வந்த? நீ அன்னைக்கு வீதியில் சொன்னிய ஒரு வார்த்தை, அத இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து பண்ண தாண்டி வந்திருக்கேன். இங்க பாரு, வம்பு பண்ண மரியாதை இங்கிருந்து போயிடு. கேக்கண்ணே, நீ போசல நான் போயிருந்தேன்னா அப்புறம் வீட்டில் வேற யாரும் இல்லை. அப்புறம் என்ன கச்சேரி ஆரம்பிக்க வேண்டியதுன்னா அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேடா. அம்மா சொல்லுங்க, ஏமா அழுகுற? டேய், என் பொண்ணு என்னடா செஞ்ச? யோ பெருசு என்ன ஊர் உலகத்திலேயே இல்லாத பண்ணி போட்டான். அப்புறம் உன் பொண்ணு தலை பூரம் கலைஞருக்கு இருக்கான். அப்படின்னா டேய், ஏன்டா இப்படி செஞ்ச? அநியாயமா என் பொண்ணோட மானத்தை கெடுத்துட்டியாட பாவி. அர்த்தம் போட்ட ஊறக்கூடாது. அப்புறம் உன் பொண்ணுக்கு தான் அசிங்கம். வீணா கத்தி கலாட்டா பண்ணனு வச்சுக்கவ, அப்புறம் உன் மாப்பிள்ளை கிட்ட அதையும் போட்டு தள்ளிடுவேன். யோ பெருசா வீட்டை சாத்தி வையா. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? கெட்டு போன கருப்பு 8 நாள் அழுதாலும் திரும்பி வருமா? போன மானம் போனது தானே. அது இல்லாம அது இதுன்னு ஜாடமாடியா பேசுறாங்க. வெறும் வாய்க்கு அவளை போட்ட மாதிரி இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு நிக்கிறியாடு பாவி. அப்பா, எனக்கு புத்தி வந்துருச்சுப்பா.
கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? அப்பா என்னோட திமிரு ஆணவ அகங்காரம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுக்கு சோரம் அடிச்சுட்டு போயிட்டாப்பா. இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? புருஷனோட இருந்திருந்தா கண்டவனெல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பானா? புருஷன் இல்லையா என்ன நடக்கும்னு இப்ப தெரிஞ்சுதா? அம்மா திலகா, தான் புருஷன் கூடோ குருடோ ஒரு பொண்ணு தான் புருஷனோட சேர்ந்து வாழ்கிறது தான் பொண்ணுக்கு பெருமை. ஆண் துணை இல்லாத பெண்ணு வேலை இல்லாத பயிரும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. வேலிய பயிர் வேலிய ஆடு மேயும் மாடு மேயும். ஒரு அப்பனா இதுக்கு மேல வேற ஒண்ணும் சொல்ல முடியாதம்மா. அப்பா நீங்க சொல்றது நான் புரிஞ்சுட்டேன்ப்பா. அப்பா இனிமே என் புருஷன் மூஞ்சில எப்படிப்பா நான் முழிப்பேன்? அவருபடி இனிமே நான் எப்படிப்பா வாழ போறேன்னு தெரியலையேப்பா. தங்கம், எப்படியே கல்யாணம் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாமா? இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். சரி கட்டிலுக்கு போலாமா? உடனே போய் படுத்துக்கணுமா? ஆமா ஃபர்ஸ்ட் நைட் உடனே செவ்வாய் விடிஞ்சே போச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்? வேண்டாம் நீ உடனே போற வந்து தலை. அது என்னமோ உடலாம் போடலாம் கிடையாது. சரி வா. ஏண்டா எங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் டேட் நடந்துட்டு இருக்குது. நீ எதுக்குடா நடுவுல விளையாடுற? தெரியுமாமா, உன் வேலையை போய் நீ பாரு. நான் ஓரமா உக்காந்த நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். ஏண்டா நீ வாரமா உட்காந்து பார்க்கறதுக்கு நான் என்ன சந்தைக்குள்ள எருமாடா பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சரி நீ போய் பண்ணுமாமா. ஏண்டா டே அடே டே இங்க வாடா. டே நீ வந்து சின்ன பையன், நான் வந்து பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் எவனா சொன்னவன்? நீனே தான் எப்படி நான் தான் சொல்றேன். இங்க பாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் நைட். நீ எல்லாம் சின்ன பையன், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏய், வெளி இங்க பேச நீ வேலை கொடுத்தா பையன்ற கரகாலத்தால நீ சொல்லி எங்களுக்கு நேரமாகுது. ஆடி பாடி என் கருத்த உள்ள 2 நாளா
நில்லடி உன தார உலட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி பாடி ஆடி பாடி ஆடி பாடி என் கருத்த உள்ள 2 நாளாக வர கவலை மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தானவே அதரவு கூறு என் அத்த பத்தாரத்தினவே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தானவே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கு நேரத்து எனக்கு கலத்தி மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் முட்டி வாழ பாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போல தள்ளி ஒப்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போல தள்ளி ஒப்பதில சொல்லிட்டு போடி ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள யாரு தேவகியா? வா வா வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த குழந்தை சவிக்கியம் தானே? என்னது? நம்ம குழந்தையா? நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதான் என்ன பண்றது? ஊரா இப்படிதான் சொல்லுது. சொன்னதான் சாச்சிட்டியே, இன்னுமா உன்னோட வெறி அடங்கல? அடங்காதே. நான் நினைச்சிருந்தா அப்பவே உன்னை அனுபவிச்சிருப்பேன், டேஸ்ட் பார்த்திருப்பேன். என் தம்பி தொட்ட எச்சலையா தொடர்தான் நினைச்சு தாண்டி உன்னை விட்டு வச்சேன். நீ தப்பே செய்யாம உன்னை தண்டனைக்கு ஆளாக்குனேன். ஏய், நான் தோத்துட்டேன்னு நினைக்காத. போ முன்னாடியே என் புருஷன் கூட சேர்ந்து ஒன்னா வாழதான் போறேன். மறுபடியும் சவாலாக்கண்ணா? ஏண்டி இத்தனை தடவை இத்தனை தப்பு பண்ணி உனக்கு ஒன்னும் திமிர அணுகல? தேவகிக்கண்ணா, நீ வேணா சொல்லிக்கலாம், ஆனா நீ இருக்கிற வீட்டு பக்கம் சங்கர் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி. உனக்கு எதுக்கு இந்த அப்பாச? குழந்தைய பெத்தமா, குழந்தைக்கு ஒரு நல்ல பேரை வச்சுமான்னு இருக்காம சும்மா தேவையில்லாம நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னுக்கிட்டு அண்ணனும் தங்கச்சியும் காலம் போற தனி மரமா தாண்டி சாகணும். என்ன சாப கொடுக்குறியா? இங்க பார், எதுக்குமே ஒரு விடிவு காலம் உண்டு. டேய், இந்த சந்தானத்தை பகச்சவங்க யாரையும் வாழ்ந்தத சரித்திரமே இல்லடி. இங்க பார், ரொம்ப ஆடாத, சீக்கிரம் அழிச்சு போயிடுவேன். என்ன அழிக்க இன்னொருத்தன் பிறந்து தாண்டி வரணும். சரி, உனக்கு குழந்தை பிறந்தா மறக்காம சொல்லி அனுப்ப. பவுடரும் பால் டப்பாவும் வாங்கிட்டு வரேன். பாட்டு மக்கனா? ஏமா, நீ அந்த இளங்கோவோட தங்கச்சி தேவகி தானே? ஆமாங்க. இங்கே கிடைக்கிற கோயிலுக்கு போலாமேடு வந்தேன். நீ எல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போற? நீ எல்லாம் வள்ளினு சாமியில உட்காந்து அழுதுட்டு இருக்குதா? ஏங்க, நான் கோயிலுக்கு போன
பண்ண என்ன தப்பு? உன் முகத்துல முழிச்சிட்டு போனாலே போன காரியம் உருப்படாது, தருத்திரம் தான் பிடிக்கும். உன்ன மாதிரி பொண்ணுகளை கோயில் படிய கால வச்சா அந்த கோயிலோட புனிதான் தான் கெட்டு போகும். ஐயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா ஏனெல்லாம் அந்த பொண்ணுக்கு இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? இதே ஏன் பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல போட்டிருப்பேன். புருஷன் இருக்கிற குத்து விளையாட்டா இருக்கும் போது கண்டா கூட படுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? போதையா போதும். நேரம் மாசம் கற்பனை கூட பார்க்காம இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்களே. இருக்குமே ஒரு விமோச்சனை இருக்குங்க. எப்படி கிடைக்கும்? எப்படி விமோச்சனம் கிடைக்குன்னு கேக்குறேன். புருஷன் இருக்கும் போது அடுத்தவங்க போட்டு வயிற்று நிமித்தி நிக்கிற நீல இருக்கு ரோட்ல நடந்து வர வெக்கமல்ல வர்றதுக்கு. இங்க பாருமா, இந்த மாதிரி தப்புலாம் பண்ற பொண்ணு உன்னை மூஞ்சிட்டு போனா போற கனி விளங்கவே விளங்காது. ஏன் முன்னாடி சாவ சொல்றதுக்கு நீ யாரியா? தம்பி அது வந்து என்னையா வந்து போயா தப்பு பண்ணிட்டா சரி, தப்பு பண்ணிட்டா என்னாலதான் ரோட்ல வர போறனா உனக்கு தப்பா பேசுறான். உன் மனச இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு தேவையா? நீங்க உண்மை என்ன சொல்றீங்க? நீங்க ஒருத்தர் இருந்தா எனக்கு அதுவே போதும். நீங்க எனக்காச்சும் தேடி வருவீங்கன்ற நம்பிக்கையில தாங்க நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். அதாவது ஐயா, நான் செஞ்ச கொடுமையால பார்த்தா நான் மனுஷனை எனக்கே தெரியல. என்னை மன்னிச்சிட. இப்படி எல்லாம் பேச நீ நினைச்சியா? ஏண்டே கழுத விவகார நோட்டீஸ் அனுப்புனா கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியா? ஏன்டி போட மாட்டியா? எனக்கு யார் இருக்கா? உங்களை விட்டு வேற யார் இருக்கா? என்னால எப்படி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர முடியும்? அதுக்கு தான் உனக்கு சந்தா இருக்கானே, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. தயவு செஞ்சு கையெடுக்க. ஓ மகாராணி சொன்னா நான் கையெடுத்துருமா? கையெடுக்க முடியாது. என்னடி பண்ண முடியும் உன்னால? கையெடுக்க. எடுக்க முடியாது. நான் போட்டு பேசினா அவ்வளவுதான். அப்படிதான் நான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன கை நீட்டி எடுக்க நீ யாரா? உன் புருஷனே, உன் தாலி கட்டணும் புருஷனா உனக்கு? புருஷனா? இத்தனை நாள் உனக்கு நான் அந்த மரியாதை கொடுத்தேன். உனக்கு இனிமே அந்த மரியாதை கிடையாது. போதுடா சாமி, போதும். இத்தனை நாள் உன்கிட்ட ஆடியும் ஓடியும் வாங்கிக்கிட்டதெல்லாம் போதும். நேரு மாசம் கர்ப்பிணி கூட பார்க்காம இப்படி எல்லாம் அடிக்கிறியே, எல்லாம் ஒரு மனுஷன் மிருகமா? என்னடி வாடா போடான்னு பேசுற? உனக்கு நான் தாலி கட்டியிருக்கேன், நீ எனக்கு கட்டுப்படுத்தடே ஆகணும். ஓ, இந்த 3 முடிச்சு போட்டுட்டு நீ என்ன வேலை பண்ணுவ? தூக்கி போட்டு மெரிப்ப, 1008 கேள்வி கேட்ப. ஆனா நான் வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கணும், அப்படிதானே? கல்லானாலும் கலவை, புல்லானாலும் புரிச்சன்னு சொன்ன மட்டும் என் கையில கிடைச்சா பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். எடுத்துட்டு போடா உன்னோட தாலிய. இனிமே புருஷன் புண்ணாக்கடை என் மேல கை வச்ச நடக்கிறதே வேற. என்னடி தாலியை கழட்டி வச்சுட்டியா? அதுலமா என்னென்ன பேசுற? உனக்கு கெட்ட காலம் எரிக்க வருது. போடா, புருஷன் வேண்டாண்டா, புத்தி
நானும் கையெழுத்த போட்டு அனுப்புறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. தப்பி தவறு கூட உன்னோட பேரை ஏன் குழந்தைக்கு இன்சில போட மாட்டேன். குட் பை. ஏன் திலகா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? நான் செஞ்ச தப்புக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல திலகா. இல்லைங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் ஏன் திலகா நீ இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க? ஏன்னு கேட்டா என்னன்னு சொல்றதுங்க, படி தாண்டி வந்ததுனால பாதை மாதிரி போயிட்டேங்க. மாப்பிள்ள உங்ககிட்ட எதையும் மறைக்காம நடந்தது சொல்லிடு மாப்பிள்ள. அப்பா, நீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்னை மீறி சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, தயவு செஞ்சு அவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. போக சொல்லுங்கப்பா. போன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளை தன்மானத்தை விட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரா? அது புரியலையா உனக்கு? வேண்டாம் மாமா, அவளுக்கே பிடிக்கல, அவளை கட்டாயப்படுத்தல மாமா. நான் கிளம்புறேன் மாமா. சொன்னா கேளுமா. முழுகாம இருக்கிற தங்கச்சியை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்தில் நீ அங்க இருந்தா ஒரு தாய் மாதிரி பார்த்துக்குவ. மாப்பிள்ளை கேட்டு இல்லாட்டலாம் தேவைக்காக போமா. அப்பா, எனக்கு போகணும்னு தோணுதுப்பா. ஆமா, என் மனசாட்சி என்னை உறுத்துதேப்பா. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம கூட மறைச்சிடலாம். ஆனா அவரை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவரை ஏமாத்திட்டமேனு குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுடுப்பா. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட என்னால எப்படி போய் வாழ முடியும்? அதுக்காக அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இருந்து கஷ்டப்பட போறீங்களா? எந்த தப்புக்கும் ஒரு பரிகாரம் உண்டுமா. நடந்ததை சொல்லிடு, மாப்பிள்ளை மன்னிச்சு உன்னை ஏத்துக்குவாரு. அவர் ஏத்துக்கலாம்ப்பா. அதை தாங்கிற பக்குவம் எனக்கு இல்லப்பா, எனக்கு இல்லை. டேய் தம்பி, இங்க வாடா. எங்கடா போயிட்டு வரா? சொல்லுங்கண்ணா. என்னடா வாங்கிட்டு போற? தேவகி அக்கா மருந்து வாங்கிட்டு சொன்னாங்கண்ணா. என்னது மருந்தா? ஆமா. போடா பார்க்கலாம். இதே போய் ஏன்டா வாங்கினா? இந்த மருந்து நல்லாவே இருக்காது. இந்த மருந்து கொண்டு போய் கூட சூப்பரா இருக்கும். சரிண்ணா. என்னையா கீழ்த்தரமா பேசுவீங்களா? அதனால தான் விஷம் கலந்த மருந்து பாட்டில உன் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன். அது விஷம் தெரியாம அதை நீ குடிப்ப. உனக்கு உன் குழந்தைங்க ஒட்டுமொத்த சாவ எங்க நாடு. அக்கா என்னங்கக்கா மருந்து? சரிக்கா, நான் வரேங்க்கா. சரிப்பா. தேவகி, என்னம்மா இது புது பழக்கம்? நான் தானே உனக்கு எப்பயுமே மருந்து கொடுப்பேன். இன்னைக்கு என்ன இது புது பழக்கம்? ஏண்டா என்ன அப்படி பாக்குற? இல்லடா, வெறுங்கலத்தோட உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 1000 தான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணது தப்புதான்டா. பின்ன என்னடா, எத்தனை நாளைக்கு தான் நான் அடி உதவி வாங்கிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் இந்த அக்க போற வேடாடு ஒரே அடிய தாலியை கழட்டி தூக்கி எரிச்சிட்டேன். தப்பு தேவகி, உனக்கும் எனக்கும் வேணாம், இது நியாயமா பண்ணலாம். ஆனா வெளி உலகத்துக்கு இது நியாயமே இல்லம்மா. அண்ணா, வெளி உலகத்துக்காக நான் இந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது. பேசுறவங்களுக்கு என்னடா வாய வலிக்கும், பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். எப்படியோ
முதல்ல உனக்கு நல்லபடியா பிரசவம் ஆனா போதுமா, மற்ற கவலை எல்லாம் எனக்கு அப்புறம் தான்மா. சரிம்மா, நீ ஜாக்கிரதையா இருங்க. நான் வெளியே போனோன்னே வரேன். சரிங்கண்ணா. ஏன் அருமை கொண்டாடியே? ஓ சாரி சாரி, தாலியை கழட்டி வச்சுட்டீங்களா? ஏன் முன்னாள் கொண்டாடியே? வணக்கம். இப்படி கொஞ்சம் வரையா? என்னடா மறுபடியும் உறவு கொண்டாட வந்துட்டான்னு பாக்குறியா? சத்தியமா இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு வந்தானே கேக்குறியா? எதுக்கு கேட்கணும்? ஏன் கேட்கணும்? உன்னை பத்தோட்ட பாடு இங்க ஆராத்தி இருக்க யாரும் இல்ல. இப்ப எங்க அண்ணன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு. அப்புறம் என் அண்ணன் வந்தா என்ன பண்ணுவாரு எனக்கே தெரியாது. என்ன நடக்கும்? உங்க அண்ணன் வரத்து முடியாத நீ செத்து போயிடுவ. இதுக்கு முன்னாலே ஒரு பாயங்கட்ட மருந்து பண்ண, அது விஷம் மருந்து மருந்து நான் தான் மாற்றி கொடுத்தேன். அது நீ குடிச்சிருப்ப, அதனால வயிறு வலிக்குது. இப்ப தெரியுது எதுக்கு அடி வயிறு வலிக்குதுன்னு. ஏன் இப்படி செஞ்ச? ஏன்டா இப்படி செஞ்ச? 10 மாசமா ஆசாசே என் கருவில சுமந்த குழந்தைய இப்படி 10 நிமிஷத்துல அழிச்சிட்டியாடா. ஏன்டா இப்படி செஞ்ச? எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். நிறுத்துடு. ஏண்டே, ஒரு புருஷனை பார்க்காம நடு ரோட்ல நிக்க வச்சு அத்தனை கேள்வி கேட்டீங்களா? அதுதாண்டே உனக்கு சரியான தண்டனை. கவலைப்படாத, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீயா உனக்கு பொறுப்பா இருக்குங்க டிக்கெட் வாங்கிடுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியே தாழ்பால் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ வழியால துடிப்ப. வட்டாக்கண்ணா, சந்தானம், நீ திலகா கிட்ட தப்பா பேசுறது இளங்கோவுக்கு தெரிஞ்சா உன்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவான். திலகா சொல்லிட்டு வாங்குற. எப்படி தெரியும்? திலகா சொல்லுவாங்கிற. சொன்னா அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்ட மாதிரி தானே. அப்புறம் அவளோட சேர்த்து இவளும் வாழவே மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்கெல்லாம் நாம யோகியமே இல்லையோ தான் பொண்டாட்டி யோகியம் தான் நினைப்பாங்க. இதுல இளங்கோ மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அதே மாதிரி என் சித்தப்பாவையும் ஏதாவது பண்ணி அந்த சொத்து பூராத்தையும் அடிச்சிட்டோம்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நாம போய்கிட்டே இருக்கலாம். எப்படி சிக்குவானுங்க? அவங்க உஷாராயிட்டாங்க. இனிமே உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. ஏமாத்தணும்டா. ஏமாத்தி அந்த சொத்து பூராவையும் நம்ம கைக்கு வர வைக்கணும். சரிதான், கரணம் போட்டாலும் கள்ளி காசு தர மாட்டேன்னு உங்க சித்தப்பா சொல்லிட்டான். நடக்கிறத பேசு. ஏன்டா நடக்காது? எனக்கு கிடைக்காத தேவைக்கு பழிவாங்க சந்துருவ கொன்னான். அவ கல்யாணத்தை நிறுத்தல. இலங்கை கொடுத்த ஒரிஜினல் நகையை வச்சு அதை கவரிங் நகையை மாத்தி ஏமாத்தல. தேவகி தூங்கிட்டு இருக்கும் போது கூட போய் படுத்து அவளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தல. எல்லாத்துக்கும் மேல லட்டு மாதிரி இருந்தாலே திலகா. அவ கருப்ப சோறையாடல.
நடக்கும் போது இது மட்டும் எப்படி நடக்காது? நாட்டத்தை காட்டுறா. ஏய் சொல்லுடா, நீ எல்லாம் தான் சொல்லு, இல்லாத கொள்ளாத சொல்லு. எங்க 2 குடும்பத்தோட துண்டு துண்டாகிட்டியா படுவாங்களா? ஏய் உங்களை சாகுடா. தேவகி ஐயா, தேவகி என்னமாச்சு? என்னமாச்சு? ரொம்ப வலிக்குதாம்மா? நாம மோசம் போயிட்டோம்னா அண்ணா, என் புருஷன் எனக்கும் என் குழந்தைக்கும் உயிரோட கொல்ல வச்சுட்டாங்க. ஐயோ தேவகி! அண்ணா, நான் தாலியை கழட்டி எரிஞ்சு அவன் பக்கத்து வீட்டு பையன் மருந்து வாங்கிட்டு வரும்போது அதுக்கு பதிலா விஷம் கலந்த மருந்து கொடுத்தானா? அதை நீ தெரியாம எனக்கு கொடுத்துட்டேன். ஐயோ! என் கையால தூக்கி வளர்ந்த கையாலே உனக்கு விஷத்தை கொடுத்துட்டேனாம்மா. விஷத்தை இல்ல தேவி, உன்னை நான் சாகணும்ன்றேன். வாமா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாமா. இல்லண்ணா, வேண்டாண்ணா, நேரம் ரொம்ப தாழ்ந்து போச்சு. நான் பொழைக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. உன்னை காப்பாற்ற முடியாதபடி என் கைய கட்டி போட்டுட்டு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றியம்மா. ஏன்னா, எதுக்கு நான் அழுறேன்? ஏன் அழுறேன்? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? விஷம் கொடுத்தது என் புருஷனா இருந்தாலும் அதை ஊட்டி விட்டது என் அண்ணன் நீதானண்ணா. எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவகிட்ட அடையும் உதவி வாங்கி அவன் காலடையில சாகிறத விட என்ன ஆசையா பாசமா தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்த என் அண்ணன் மடியில சாகுறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்னா. ஆனா என்ன அப்படியே மடியில படுக்க வச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு தாலாட்டு பாடுவேன். இந்த பாட்டை எனக்கு பாடுறியாடா? என்ன தாலாட்டு தாலாட்டு சாவோட விதமான என்ன தாலாட்டு பாட சொல்றியாம்மா? என்னால எப்படிமா முடியும்? பாதியில ஒன்ன பறி கொடுக்கவாம்மா. நான் உன் மேல பாசத்தை கூட்டி வளர்த்தேன். மண்ணுக்கு உன்னை இறையாக்கவாம்மா. கண்ணுக்கு கண்ணா உன்னை வளர்த்தேன். எது இருக்கோ இல்லையோ, நீ மட்டும் என் கூட இருந்தா நம்ம குடும்பமே குறிஞ்சி பூவா இருக்குமா. அம்மாடி, நீ இல்லைன்னா நெறிஞ்சிக்கடா போயிருமா. இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பம். என்னாலதான்டா உன்னால நிம்மதியா வாழ முடியல. என்னாலதான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. என்னாலதான் நீ உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நான் உன்னை விட்டு போயிட்டேடா. இழந்த ஒரு சொத்து சோகம் உன்னை விட்டுட்டு போன அண்ணே எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும்னா அதுக்கப்புறமா நான் அண்ணன் வீட்டுல மகளா வந்து பிறந்து மறுபடியும் என்ன தூக்கி வர பண்ணா. ஐயோ, இல்லாத குழந்தைய பத்தி நீ பேசுற.
உனக்கு நல்லபடியா பிரசவாகணும். நீ பூவாட்ட ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும். அதுக்கு பேரை வச்சு செல்லமா கொஞ்சி விதவிதமா துணி போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். அம்மாடி, உன் குழந்தைய எடுத்து என் மார் மேல போட்டு தூங்க வைக்கணும். அது என் மேல ஒண்ணு கூடணும். அதை பார்த்து நீ சிரிக்கணும்னு நினைச்சது. என்னென்ன கனவெல்லாம் கண்டு வச்சிருக்க. என் கனவெல்லாம் ஓட்ட விழுந்த படகா இருச்சம்மா. அம்மா, முழுகாம இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிறந்த வீட்டு சார்பா சீமந்தம் பண்ணுவாங்கம்மா. அந்த குடுப்பனை கூட எனக்கு இல்லையே அம்மா. உனக்கு எனக்கு சீமந்தம் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதானே? நம்ம சாமி படுத்துக்கிட்ட மாலை பொட்டு சந்தனம் குங்குமம் வளையல எல்லாம் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து வியாசப்பட்ட மாதிரி எனக்கு சீமந்தம் பண்ணுடா. எப்படிம்மா இந்த நிலைமையில ஒரு பொண்ணுக்கு யாருதாம்மா சீமந்தம் சொந்தக்காரங்கெல்லாம் சுத்தி நின்று பண்ண வேண்டிய அந்த சீதனத்தை உசுறு போற அந்த கடைசி நிமிஷத்துல இந்த அண்ணனை மட்டும் பண்ண சொல்றியம்மா. நான் பிறந்ததுல இருந்து நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீ எனக்காக செஞ்ச. ஆனா இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டது எதுவுமே தப்பாவே செய்யலையேடா. போடா, போய் எடுத்துட்டு வாடா. எனக்கு வர தப்பு பண்ணுடா. எடுத்துட்டு வரம்மா. அம்மா, பிஞ்சு குழந்தையில இருந்து நான் தாம்மா உன்னை வளர்த்தேன். என் நெஞ்சு அடிச்சு போறதுக்குள்ள இந்த சீமந்தத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். நானே பண்ணிடுறேம்மா. சீமந்தம் தவிப்பது என் பந்தம். தங்கச்சிக்கு சீமந்தம் தவிப்பது என் பந்தம். உள்ளுக்குள்ள ஆனந்தம் உருந்தது ஆனந்தம். உள்ளுக்குள்ள ஆனந்தம் உருந்தது ஆனந்தம். அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி. அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி. தங்கச்சிக்கு சீமந்தம் தவிப்பது என் பந்தம். தங்கச்சிக்கு சீமந்தம் தவிப்பது என் பந்தம்.
சீமந்தோ தவிப்பது ஏன் வந்தோ தங்கச்சிக்கு சீமந்தோ கவிப்பது ஏன் வந்தோ உள்ளுக்குள்ள ஆனந்தோ ஒரு புது ஆனந்தோ உள்ளுக்குள்ள ஆனந்தோ ஒரு புது ஆனந்தோ அம்மாடி தங்காச்சி அண்ணமனம் புண்ணாச்சி அம்மாடி தங்காச்சி அண்ணமனம் புண்ணாச்சி மாப்பிள்ள இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். தினம் தினம் மகிழணும் நம்ம ஊரு முறையும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும்.
இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி பாறேன் மாந்து பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்லை எனக்கு நிகர யாரு வர உடம்புக்குள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்லை ஓதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு இலக்கான ஒரு கூட்டம் அட மேல கொட்டி ஆட்டம் போடு பாடி ஆடி பாடி ஆடி பாடி எங்க இருக்க உள்ள ரெண்டு நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு கண்டும் இருக்குது என்ன ஒப்பன் பரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு கண்டும் இருக்குது என்ன ஒப்பன் பரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன புரிஞ்சு வளர்க்கிறைய என்னைய எதுக்கே முகத்து போட்டு சங்கு கருந்துறதா என்னையும் உதச்சு வாட்டி போட்டு அடிச்சிட்டு நாங்க பட்ட என் பக்கம் இல்லடி உன்னை தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி பாடி ஆடி பாடி ஆடி பாடி என் கருந்த உள்ள ரெண்டு நாளாக உறக்கவல்ல என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு வத்தாலமே